நான் லாயர் படிக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லைங்க. நிறைய பேர் கேங்காக இருப்பாங்க. பட் நான் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுங்களேன். ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு யூடியூபர் இருக்கார்ல, விக்னேஷ் முத்துக்குமார் சொல்லிட்டு, அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். அவர் நாங்கள் 2 பேர் ஒரே கிளாஸ்மேட்டு. அதுக்கப்புறமா வந்து உதயகுமார் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு பெரிய கட்சியில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அது இல்லாமல் வீரபாண்டியன் ஒரு ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் தான் ரொம்ப திக் ஃப்ரெண்டு. இப்போ முத்துக்குமார், உதயகுமார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இல்லை நீட் இருந்தால் கால் பண்ணி பேசுகிறது, அவசியம் இருந்தால் பேசுறதுன்ற மாதிரி இருப்போம். ஆனால் வீரா நானன்றவர் வந்துட்டு அப்படி கிடையாது. 10 வருஷமாகவே ரொம்ப திக்கு. எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியலாக நான் வந்து வீராக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அவரை வந்து நிறைய இடத்துல கையை பிடிச்சி தூக்கி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய இடத்துல அவர் வந்து கீழே விழாமல் இருக்கிறது நான் தாங்கி பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். அது எனக்கு ஒரு பெருமை தான் வச்சுங்களேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் இந்த 10 இயர்ஸில் உண்மையாலுமே எல்லா நேரத்துலையும் சரியான சமயங்களில் நான் அவருக்கு கூட இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த அட்வொகேட்டுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கேஸ் இருந்தால் தாங்க ஃபீஸு, இல்லைனா ஒரு வருமானன்றது உண்மையிலும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. நிறைய இடத்துல நிறைய அட்வொகேட் வந்தாச்சு. அதனால் கேஸ்லாம் ரொம்ப கம்மி தான் வச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது இவர் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சது, 3 குழந்தை இருக்குது. ஃபினான்ஷியலாக பயங்கர ஸ்ட்ரகிள். இப்போ வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ரகிள். எப்படா மேலே வர போகிறாரு, என்னடா பண்ண போகிறான்னு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணுறாருங்க. நான் ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. சரி வாப்பா நீ முதல்ல வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு லஞ்சு கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா நானும் அவரும் வீட்டுக்கு அடிக்கடி போகிறது உண்டு. அந்த வீடியோ நான் இப்போ வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த பட்டு என்ன சொல்லுவாங்க, பொன்னாடை. ஆமாம், இந்த பொன்னாடை வந்துட்டு வீராக்கு அணிவிக்கிறதுல வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா லாயருக்கு வந்து படித்து காலேஜ் போகும்போது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப எளிமையாக இருந்து, ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்க்கன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அட்வொகேட்டுன்ற ரோலும் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கட்சியில் சேர்ந்து ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கி கட்சிக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காரு. அது இல்லாமல் ஊரில் வந்துட்டு நிறைய பொது சேவைகள்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தன்னுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பால் டிஎன்பிசியில் வந்துட்டு குரூப் 1 எக்ஸாம் எழுதி இந்து அறநிலைத்துறையில் வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் வந்து வாங்கியது வந்து பெரும் மகிழ்ச்சி. இது வந்து நானே வாங்கின மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷம் வெளிப்பாடு தான் இது. ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுங்க. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு ஃபேமிலி, ஒரு பர்சன் ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கியிருக்காருன்னா அவர் தலையெழுத்தே மாற்றிட்டாருங்க. மோட்டிவேஷனாக என்ன கேட்டால் இதுதாங்க ரியலான மோட்டிவேஷன். என்னாலேயே கூட இந்த அளவுக்கு வின் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் அவர் வின் பண்ணிட்டாரு. எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. உங்களோட கங்க்ராச்சும் நீங்கள் மறக்காமல் சொல்லிவிடுங்க கமெண்டில்.